பீட்ரூட் 3 ரூபாய்க்கு போகுதுங்களாம்மா. தக்காளி வந்து 110 120. வெண்டைக்காய் வத்த 13 ரூபாய்ங்க. கொத்தவரங்காய் பார்த்தோம்னா 15 ரூபாய்க்கு வரையிலும் போகுதுங்க. கத்திரிக்காய் கேட்கறக்கே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 150 ரூபா வரையிலும் போகுது. தக்காளி 110, வெங்காயம் 15ங்க. எதுவுமே விலை இல்லை. அதுவும் இல்லாமல் தர்பூசணி இப்போ வெய்ய காலத்தில் வந்து அதிகமாக விலை போகுதுன்னு நினைக்கிறது வந்து தர்பூசணி தான். அது விலை பார்த்தீங்கன்னா அதுவும் விலை இல்லாமல் இப்போ காற்று அப்படியே கிடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே இப்போ அதை பற்றி தான் வீடியோ பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து பீட்ரூட்டுனா ஒரு நார்மலாக வந்து ஒரு முட்டுக்குழி போடுறதுங்கிறது வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு பக்கம் முட்டுக்குழி போடுறாங்கன்னா பீட்ரூட் 1 கிலோ 3 ரூபாய்க்கு தான் வந்து விவசாயிகிட்டேருந்து எடுக்கிறாங்க. அவங்க 30,000 ரூபாய் எப்படி வந்து அவங்க சம்பாதிக்க முடியும்? விவசாயிகள் வந்து எப்போ பார்த்தாலும் விவசாயி கடனாகவே இருந்து தற்கொலை, விவசாயி கடன், இப்படியே விவசாயி இப்படி இருந்த கடனாகாமல் என்னங்க பண்ண முடியும்? அவங்க விளைவிக்கிறதுக்கான பொருளுக்கான விலை இருந்தாலே போதும், விவசாயிகள் வந்து முன்னேறிடுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு காய்க்குமே விலை இல்லை. எல்லாம் என்ன பண்ண முடியும்? விவசாயிகள் எல்லாம் தலையில் முக்காடு வச்சுட்டு தான் போகணுங்க. அந்த நிலைமை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. கமன் விளைவிக்காமல் அவங்க வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதை மட்டும், காய்கறிகளை மட்டும் விளைவிச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதை மட்டும் விளைவிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ண முடியுங்கிறது கொஞ்சம் சிந்திக்கணும். விவசாயிகள் இன்னும் அந்த முடிவு எடுக்காமல் இருக்கிறாங்க. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. அதனால நன்றி மக்களே. தேங்க்யூ.